ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம. மெகா டிவி அன்பர்களுக்கு இந்த சிவராத்திரி திருநாளான இன்று எல்லாம் வல்ல ஏக இறைவனாகிய அப்பன் ஆதிசிவனின் அருளால் நல்ல உடல்நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்வுகள், மெய்ஞானம் வாய்க்க வேண்டும் என்று நெஞ்சார வேண்டி இன்று சிவ தரிசனம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக உங்களுக்கு ஆன்மீகம் தொடர்பான அத்தனை ரகசியங்களையும் ஆதியோடு அந்தமாய் ஆல்ஃபா டு ஒமேகான்ற மாதிரி ஆனாவிலிருந்து அக்கண்ணா வரைக்கும் உங்களுக்கு நாம் சொல்ல இருக்கிறோம். அப்போ நாம் எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் தெளிவு செய்து கொள்ளலாம். இன்று முதல் எல்லாம் வல்ல ஏக இறைவனை எப்படி அடைவது என்ற ரகசியங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதற்காக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெருமை கொள்கிறேன். இப்போ முதல்ல ஏற்கனவே சிவராத்திரி அப்படின்னும் போது சிவனை பற்றின கேள்விகள் தான் நிறைய பேத்துக்கு இருக்கும். ஆமாம், அது ஏன் இந்த சிவராத்திரி செய்யறோம் முதல்ல அப்படிங்கிற கேள்வி இருக்கும். இது எல்லாத்துக்கும் முன்னாடி பாத்தீங்கன்னா கடவுள் அப்படிங்கிறது இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி, அது ஏன் தேவை அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் நிறைய வரும். அதுல இருந்து ஆரம்பிக்கலாங்களா? தாராளமா. இப்போ கடவுள்னா ஏன் தேவை? ஆமா, ரொம்ப சிக்கலான கேள்விதான். ஏன்னா கடவுள்ன்ற தத்துவம் சாதாரணமாக எதுக்குமே பார்த்தோம்னா தேவைப்படாது. அதனால தான் மக்கள் யாரும் அதை பற்றி கவலைப்படுறதில்ல. இப்போ உணவு சாப்பிட்றோம், ருசிக்காக கடவுளை வேண்டணுமானா அது நீங்கள் கடவுளை வேண்டிட்டு சாப்பிட்டாலும் இனிப்பு இனிக்கத்தான் செய்யும், பாவக்காய் கசக்கத்தான் செய்யும். நீங்கள் இதயம் துடிக்கிறது, மூச்சு விடுறது, இந்த சூரியன் வர்றது போகிறது எல்லாம் பர்ஃபெக்டாக சிஸ்டமேட்டிக்காக வச்சாச்சு. இதுக்கு எதுக்கு நீங்கள் கடவுளை வேண்டணுன்ற அவசியம் கிடையாது. இது ஒரு கேள்வி அந்த காலத்திலேயே பெரிய ஞானிகள் மத்தியில் அந்த கேள்வி எழுந்த பிறகுதான் மனித குலம் இதை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தது. ஏன் கடவுள் தேவை அப்படின்ற சிந்தனையே அதுக்கு பிறகு தான் வந்துச்சு. அப்போ இதை பற்றி நம்ம பிரம்மோதய மெய்வெளிச்சாலை ஆண்டவர்கள் என்ற ஒரு மகான் சொல்லுவார். கடவுள் ஏன் தேவை என்ற கேள்விக்கு சொல்லுவார், சாதாரண இகலோக விஷயங்களை அனுபவிப்பதற்கு இந்த கடவுள் தேவைப்படாமல் இருக்கலாம். உண்ணுவதற்கு, உடுத்துவதற்கு, உலக இன்பங்களை அனுபவிப்பதற்கு, ஊர் சுற்றுறதுக்கு, அரட்டை அடிக்கிறதுக்கு, பொழுதுபோக்குறதுக்கு, இதுக்கெல்லாம் கடவுள் தேவைப்படாமல் இருக்கலாம். கடவுள் எப்போது தேவை என்றால் பசியை வெல்ல கடவுளின் துணை தேவை, மூப்பை வெல்ல கடவுளின் துணை தேவை, நோயை வெல்ல கடவுளின் துணை தேவை, முடிவில் மரணத்தை வெல்ல கடவுளின் துணை தேவை. அதனால் கடவுள் ஏன் தேவை என்றால் விதிக்கு உட்பட்ட வாழ்வு வாழ்வதற்கு கடவுள் தேவையில்லை. ஆனால் விதியை வெல்வதற்கு மதி என்று ஒன்று வேண்டுமென்றால் அதற்கு கடவுளின் துணை கட்டாயம் தேவை. விதியை மதியால் வெல்லலாம் என்று நாம் சொல்கிறோம். அந்த விதியை மதியால் வெல்வதற்கு மதியாக யார் இருக்கிறார்? கடவுள் தான். ஏன்னா அதனால தான் திருவள்ளுவர் கடவுளுக்கு பேர் வைக்கும் போதே 2வது குறள்லையே தூய அறிவாளின்னு வச்சார். கற்றதனாலாய பயனன்கொள் வால் அறிவன். வால் அறிவன்னா என்ன? தூய அறிவாளி. நம்ம அறிவு நல்லதுக்கும் பயன்படும், கெட்டதுக்கும் பயன்படும். திருடுறதுக்கும் அறிவு பயன்படும், கொள்ளையடிக்கிறதுக்கும் அறிவு பயன்படுது. இன்னும் சொல்லப்போனால் அவன் தான் ரொம்ப அறிவாளியாக இருக்கணும், உஷாராக இருக்கணும். ஆனால் கடவுளின் அறிவு, அதனால தான் அப்பன் ஆதிசிவனை சொல்லுவாங்க திருநீலகண்டன் என்று சொல்வார்கள். நஞ்சை உண்டவர். அதாவது அது அருட்பாலில் வள்ளல் பெருமான் ஒரு பாட்டில் சொல்லுவார். அந்த நஞ்சை உண்டதை வஞ்ச புகழ்ச்சி மாதிரி சொல்லுவார். ஒரு மாடும் இல்லாமல் உம்மை துணனார் புவி முழுதும் முழுதே உண்டார், நரை மாடொன்று மக்கிருந்தும் உழுதுண்ண மாட்டாமல் நஞ்சை உண்டீரையா, 2 நாளி நெல்லுக்காய் 2 பிள்ளைக்கும் தாய்க்கும் இறந்தீர், இன்று திருநாளுமாயிற்றோ செங்கமலை பதிவாள்
தியாகராஜா. இது ஒரு வஞ்ச புகழ்ச்சியா வள்ளல் பெருமான் பாடின பாட்டு. எதுல பாட்டுங்க? திருவருட்பால. இதுல வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்லுவாரு, உன் மச்சனே இருக்காரு மகாவிஷ்ணு, ஒரு மாடு கூட இல்லை, ஆனா மூவடியால் உலகளந்தார், புவிய முழுதும் உழுது உண்டாரு. ஆனா உனக்கு ஒரு நரை மாடு, ஒரு காளை மாடாவது விடையேறின்னு உனக்கு இருந்தது, அதை கூட உழுதுண்ண முடியாமல் நஞ்சை போய் சாப்பிட்டே அப்படின்னு சொல்லுவார். அந்த நஞ்சுண்ட கண்டன் என்பது சொல்வதற்கே ஒரு அற்புதமான விஷயம் இருக்கிறது, ரகசியம் இருக்கிறது. என்ன ரகசியம்? அதாவது இப்போ ஒரு ரோஜா செடி நட்டி வைக்கிறோம். என்ன வாசம் வர்றதுக்கு என்ன பெர்ஃப்யூம் வாங்கியா ஊத்துறோம்? இல்ல. கலர் வர்றதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கலந்தா ஊத்துறோம்? இயல்பா வர கலர். எதுவுமே செய்யறதில்ல. ஊத்துறது குப்பை தண்ணி, போடுறது குப்பை கழிவு. எல்லா கழிவுகளையும் நச்சு பொருள்களையும் தான் எடுத்துக்கொண்டு எல்லாமல்ல அந்த ஏக இறைவன் நஞ்சை தான் எடுத்துக்கொள்கிறார். அந்த ரோஜா பூ வளரும் போது அல்லது தாமரைப்பூ மலரும் போது அதோட வாசத்தோட அழகு என்ன, அந்த தோற்றம், அந்த வண்ணம் என்ன, வாசம் என்ன, அந்த மென்மை என்ன, பார்க்கும்போது ஏற்படுற மகிழ்ச்சி என்ன, எல்லாம் பரிசுத்தம். எதுலேயுமே நீங்கள் அதில் அழுக்கவோ அசுத்தமான விஷயத்தையே பார்க்க முடியாது. அப்போ நஞ்சை அவன் எடுத்துக்கொள்கிறான், அமுதத்தை நமக்கு வழங்குவதால் தான் அவனுக்கு நஞ்சுண்ட கண்டன், அவனுக்கு தியாகராஜன். ஏன்னா அன்பு வேற தியாகம் வேற கிடையாது. அன்போட செயல் வடிவம்தான் தியாகம், தியாகத்தின் சொல் வடிவம்தான் அன்பு. அதனாலதான் அன்பே சிவம் என்று கூறுவார்கள். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார். அன்பே சிவமாவது யாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்று சொல்வார்கள். அதனால அந்த நஞ்சை எடுத்துக்கொண்டு அமுதத்தை எல்லாம் வல்ல ஏக இறைவன் நமக்கு எல்லா நிலையிலையும் வழங்குகிறார். அதனால நான் சொல்றது, மதி என்று ஒன்று வேண்டுவதற்கு அறிவு என்ற ஒன்று வேண்டுமென்றால் அது எல்லாம் வல்ல ஏக இறைவனின் கையில் தான். விதியை வெல்லும் மதி இருக்கிறது, சாவை வெல்லும் மதி இருக்கிறது, நோயை வெல்லும் மதி இருக்கிறது, பசியை வெல்லும் மதி இருக்கிறது. அப்போ பசியை வெல்ல, மூப்பை வெல்ல, பிணியை வெல்ல, மரணத்தை வெல்ல இறைவனின் அருள் தேவை. இறைவன் தேவை பத்தி சொன்னீங்க. ஆனா அந்த இறைவன், அந்த கடவுளை போய் சென்று சேர்த்துக்கூடிய அந்த வழிமுறை என்னங்கய்யா? வழி இருக்கு, நிறைய வழி இருக்கு, ஏகப்பட்ட மார்க்கங்கள். ஆனால் எல்லா மார்க்கங்களும் ஒரே இடத்துக்கு தான் போய் சேருது. ஆனால் சில மார்க்கங்கள் ஒரு எல்லை வரைக்கும் போய் நின்றுக்கிடும், சில மார்க்கங்கள் கடைசி வரைக்கும் டெஸ்டினேஷன் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கும். ஆனால் விஷயம் ஒன்று தான். கடவுளுக்கு பேர் வைக்கும்போதே கூட இப்போ தண்ணீர்ன்றோம், தாகம் எடுத்தால் தமிழர்கள் தண்ணி கொடுன்றாங்க. அதே இங்கிலீஷ்காரங்க தாகம் எடுத்தால் வாட்டர்ன்றான். அதே ஒரு தெலுங்கு பேசுகிறவங்களுக்கு வேணும்னா நீளுன்டுவாங்க. அதே ஒரு மலையாளம் பேசுகிறவங்களுக்கு தண்ணி தாகம் முடிச்சுன்னா வெள்ளம் பறையும், வெள்ளம் கொண்டா அப்படின்வாங்க. அப்போ வெள்ளம்னாலும் சரி, நீளுனாலும் சரி, தண்ணீர்னாலும் சரி, வாட்டர்னாலும் சரி, அது ஹிந்தி பேசுகிறவங்க பானின்னு சொன்னாலும் சரி, விஷயம் ஒன்று தான். அதனால் ஏக இறைவனுக்கு பரமாத்மா என்றும், பரமபிதா என்றும், கர்த்தர் என்றும், அல்லாஹ் என்றும், ஏகோவா என்றும், நாராயணன் என்றும், ஸ்ரீராம் என்றும் ஆயிரக்கணக்கான திருநாமம் மக்களால் சூட்டப்பட்டிருக்கிறது. அன்பின் காரணமாக சூட்டியிருக்காங்க. நாம சைவ திருமறைகள் அவருக்கு சிவம் என்று பெயர் வைத்திருக்கிறது. சிவப்பா இருக்கிறதுனால, செவ்வொளி என்பதனால் சிவம் என்று பெயர் வச்சிருக்கு. இப்ப அதாங்கய்யா, இப்ப அந்த பக்திக்குரிய வழி சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப அடுத்த கேள்வி என்னன்னு வருதுன்னா, இப்ப நீங்க அந்த மார்க்கங்கள்னு சொல்லும் போது வேதம் சொல்றாங்க, சித்தாந்தம் சொல்றாங்க, அப்புறம் வைணவம், சைவம், கிறித்தவம், இந்த மாதிரி நிறைய மார்க்கங்கள் வந்துட்டு இருக்கு. இதுல எது கரெக்ட் அப்படிங்கிற இது நீங்க கொஞ்சம் விளக்கம் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. எது கரெக்டுலாம் சொல்ல முடியாது, எல்லாம் கரெக்டு தான். எல்லாம் கரெக்டு தான். கங்கை ஆற்று வழியாக போனாலும் கடலுக்கு தான் போவோம், சிந்து நதி வழியாக போனாலும் எங்கே ஒரு கடலுக்கு தான் போய் சேருவோம். அதனால தான் நதிகள் பல, அது சேரும் கடல் ஒன்று. அதனால் மதங்கள் மார்க்கங்கள் எல்லாமே இறைவன் என்ற கடலை நோக்கி செல்லும் வழி என்றெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம தமிழ்நாட்டில் அதுக்கு சைவ மார்க்கம், சிவநியம், சைவ நெறி என்று அதுக்கு பேர் வச்சு சைவ முறைப்படி எப்படி ஏக இறைவனை அடைவது என்ற அந்த நெறியை நாம் உருவாக்கி கொண்டோம்.
அதனால் சைவ நெறி என்பது நம்முடைய நெறி. அது எத்தனையோ மார்க்கங்கள் இருக்குது, உலகம் பூரா மார்க்கங்கள் இருக்குது. அந்தந்த நாட்டுக்கு தகுந்தபடி, அந்தந்த மக்களுக்கு தகுந்தபடி, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், ஒழுக்கங்கள், இதுக்கு தகுந்தபடி அந்தந்த நாட்டில் மார்க்கங்களை அமைச்சிக்கிட்டாங்க. நம்முடைய ஆதி காலத்திலிருந்து நம்முடைய மார்க்கம் என்பது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பிருந்து நம்முடைய மார்க்கம் என்பது சைவ மார்க்கம், சிவநெறி. இந்த சிவநெறின்னு சொல்லும் போதே அதான் மாணிக்கவாசகர் அழகாக பேர் வச்சார், தென்னாடுடைய சிவனே போற்றி. உனக்கு தென்னாட்டில் பேர் சிவன், இது ஓ நாடு, முதல் நீ இறங்கிய பூமி. கடவுளுக்கு ஆண்டவர்னு சொல்லுவாங்க. ஆண்டவர்னா the person who has ruled. ஏற்கனவே ஆண்டவர் இங்கே. கடவுள் முதல்ல ஆண்டுட்டு தான் பூமியை சர்வ சுதந்திரமாக கொடுத்தாரு. வச்சுக்க, மனிதனை உருவாக்கி விட்டு அந்த 4 முனிவர்களை 4 திருமறையை, தமிழ் திருமறையை அருள்வதற்காக உட்கார வச்சுட்டு தட்சிணாமூர்த்தியாக வந்த ஏக இறைவன் சொல்கிறார். அதுதான் திருவிளையாடற் புராணத்தில் முதல் பாட்டே சொல்லும், கல் ஆலின் புடை அமர்ந்து, அதாவது கல் ஆலமரம் அதன் கீழ் அமர்ந்து, நான் மறை 6 அங்கம் முதல் கற்றவர்கள் வல்லார்கள் 4 வாக்கிறந்த பூரணமாய், வாயை திறந்து எதுவும் சொல்லலை, ஆனால் மௌனத்திலே சொல்லிட்டார். ஏன்னா அவர் ஆன்மாவோட பேசுகிறவர். ஆன்மாவுக்கு மொழி கிடையாது, ஆன்மா உணர்வு மயமானது, உணர்வுமாக தான் பேசும். அதனால் பசி என்பது உணர்வு. எனக்கு பசிக்குதுன்னு சொல்லும்போது நாம் மொழியை பிரயோகம் பண்ணணும். அந்த மொழியை மனம் வடிவமைச்சு கொடுக்கணும். இங்கிலீஷ்காரனுக்கு மனம் வடிவமைச்சதுன்னா ஐ ஆம் ஸோ ஹங்க்ரின்னு ஆரம்பிப்பான். இப்போ மலாய்க்காரங்களுக்கு, மலேசியாவில் இருக்க ஒரு மலாய்க்காரனுக்கு பசி எடுத்துன்னா சயலப்பார் அப்பா கபார்னுங்க. அப்போ அவங்க மலாய் மொழியில் சொல்லணும் எனக்கு பசிக்குது அப்படின்னு. நமக்கு எடுத்தால் மொழியை வடிவமைக்கிறது மனம். ஆனால் ஆன்மா உணர்வு மயமானது. அதனால தான் இறைவன் உணர்வாகத்தான் பேசுவார். மொழி என்பது மன வடிவம். சில சமயத்தில் அந்த ஆன்மாவோட உணர்வுக்கு தகுந்தபடி மனதால் வடிவமைக்க முடியாது மொழியை. அப்போ தான் கண்ணீர் வருது. அந்த மெல்ட்டிங் ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கினா மனம் அங்கே காணாமல் போயிடும், டிஸப்பியர் ஆயிரும், கொலாப்ஸ் ஆயிரும். உணர்வு பொங்குன உடனே மனம் கொலாப்ஸ் ஆயிரும். மனம் கொலாப்ஸ் ஆன உடனே அங்கே வார்த்தைகள் தடுமாறிடும். அதனால தான் வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு அனுபவம், அந்த அனுபவம். கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை 6 அங்கம் முதல் கற்றவர்கள் வல்லார்கள் 4 வாக்கிறந்த பூரணமாய், வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட சொல்லலை, வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமா இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை. கடவுள் வாயை திறந்து சொல்லலை, ஆனால் எல்லாத்தையும் சொல்லிட்டார் ஒரே நேரத்தில். நினையாமல் நினைந்து, அவர் மனசால நினைச்சு அவர் அடைய முடியாது. அதனால நினையாத மாதிரி இருக்கணும், ஆனால் நினைக்கணும். நினையாமல் நினைந்து பவத்தடக்கை வெல்வாம், பாவத்தால் பின்னப்பட்ட இந்த உலக வாழ்க்கையிலிருந்து மீட்சி பெறுங்கள் என்று அதில் இருக்கும். அப்போ கடவுளுக்கு தென்னாட்டில் பேர் சிவன், தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. மற்ற நாடுகளுக்கு இறைவன் என்று அவருக்கு பெயர், அவங்கவுங்க இஷ்டப்பட்ட பேரில் சொல்லிக்கிட்டாங்க என்று அதை பற்றி நம்ம சொல்கிறோம். எல்லா மார்க்கங்களும் போய் சேரும் வழி என்பது ஒண்ணுதாங்க ஐயா, அதுல வேற வித்தியாசம். சரிங்க, இறைவனை நினையாமல் நினைக்கணும்னு சொன்னீங்களே, அது எப்படிங்க ஐயா? அது தவத்துல தான் முடியும். அதாவது எப்படி இந்த சைக்கிளிங் ஆரம்பிக்குதுன்னு சொன்னா, வெட்ட வெளியா தூய வெளியா ஸ்பேஸ் என்று சொல்ற மாதிரி அந்த நிலை இருக்கு. அதான் தூய வெளி எல்லாம் கடந்த பெருவெளியே என்று வள்ளல் பெருமான் சொல்லுவார். அதே தாய்மான சுவாமிகள் மோன வெளி, கடந்த மோன வெளி என்று சொல்வார். அப்போ இது வெட்ட வெளி, அமைதி, ஸ்பேஸ், சைலன்ஸ், இதுதான் டெஸ்டினேஷன். ஏகனுடைய எல்லை என்பது ஸ்பேஸ், சைலன்ஸ். அங்கிருந்து அடுத்த ஸ்டெப்பாக ஒளி என்று தொடங்கும். அந்த ஒளி வரும்போது தான் சிவம் வருகுது. அதாவது மெட்டீரியலைஸ் ஆகுது, யூனிவர்சலாக இருக்குது, லோக்கலைஸ் ஆகுது. அப்போ முதல்ல ஒளியிலேருந்து அது ஆரம்பிக்குது. அப்போ ஒளியிலிருந்து ஒலி பிறக்கிறது. ஒளி வரும்போது சிவம், ஒலி வரும்போது சக்தி, சவுண்டு வருது. அதான் நாதம். நாதம் என்பது வாழைக்குரியது. வாழைனா அன்னை ஆதிபராசக்தி. அதனால தான் நம்ம ஒலியிலிருந்து பிறந்த மொழிக்கு தாய்மொழி அப்படின்னு சொல்கிறோம்.
அதனால் ஒளி வரும்போது அன்னை வந்துடுவான். அன்னை வந்துட்டாலே உலக உயிர்கள் பிறந்துடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா உயிரினங்களும் பறவைகளும் விலங்கினங்களும் சவுண்டு கொடுக்கும். குழந்தையும் பிறந்தவொன்னே சவுண்டு தான் கொடுக்கும். அப்போ பூனைக்குன்னு ஒரு சவுண்டு, கிளிக்குன்னு ஒரு சவுண்டு, நாய்க்குன்னு ஒரு சவுண்டு, நரிக்குன்னு ஒரு சவுண்டுன்னு தனித்தனியாக சவுண்டு இருக்குது. அப்போ நாதத்தை வைத்துத்தான் நாம் உயிர்களை அடையாளம் கண்டு கொள்கிறோம். அப்போ நாதம் வரும்போது சக்தி வந்துடுறாங்க. அன்னை ஆதிபராசக்தி ஒலியாக பரிணமித்தவுடன் உலக உயிர்கள் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருது, கரு உற்பத்தி ஆயிடுது. அப்போ அன்னை கொடுக்க ஆரம்பிச்சிடுறான். அப்போ நாதத்திலிருந்து மனிதன் மட்டும் கடவுளோட செல்ல பிள்ளை, கடவுளுக்கு பிடிச்ச பிள்ளை. கடவுளுக்கு இந்த பூமியை சர்வ சுதந்திரமாக 38,000 கிலோமீட்டர் சுற்றளவில் இந்த பூமி உருண்டை இல்லை சர்வ சுதந்திரமாக யார்கிட்ட இந்த பொறுப்பு கொடுத்துருக்காரு சொல்லுங்கள்? யானை எவ்வளோ பெருசு? யானைகிட்ட கொடுத்தாரா? கொடுக்கல. புலி நம்மளோட எவ்வளோ கொடுமையானது? கொடுத்தாரா? கொடுக்கல. எவ்வளவு ஃபெரோஷியஸ் அனிமல்ஸ், வலிமையான மிருகங்கள், பெரிய மிருகங்கள், சக்தியுள்ள மிருகங்கள் நம்மளோட எவ்வளோ இருக்குது. அதுகளோட கம்பேர் பண்ணால் மனுஷன் அனீமிக், ரொம்ப அல்பம். ஒரு பாம்போடு சண்டை போட முடியாது, எலியோடு சண்டை போட முடியாது, ஒரு கொசுவோடு கூட சண்டை போட முடியாமல் வலை கட்டிட்டு குடியிருக்கணும். அப்போ இவ்வளவு அனீமிக்கான ஒருத்தன் கையில் இவ்வளவு வல்லமை இருக்கிறது. நம்ம சொல்லி கேட்டு புலி சர்க்கஸில் வித்த காட்டுது, பாம்பு சும்மா ஒரு பிபி வச்சு பிபி ஊதுனா அப்படியே அழகாக ஆடுது, கழுத்தில் போட்டுக்கிறோம். யானை நம்ம சொன்னோடி கேட்டு சர்க்கஸில் வித்த காட்டுது, சினிமாவில் நடிக்குது, பெரிய பெரிய மரங்களை தூக்கி கூலி வேலை செஞ்சு சம்பளம் வாங்குது. இன்னும் சொல்ல போனால் கோயில் யானை தெருவில் பிச்சை எடுக்குது. அப்போ அவ்வளோ பெரிய விலங்குகளையும் மனுஷன் கையில் அடங்குற மாதிரி ஏன் வச்சாரு? அங்கே தான் நம்ம செல்ல பிள்ளைன்னு புரிஞ்சுக்கணும். அந்த செல்ல பிள்ளைன்றதை உணர்ந்து கடவுளுக்கு நல்ல பிள்ளையாவது தான் சிவராத்திரியினுடைய நோக்கம். ஒரு ராத்திரியாவது முழிச்சிருந்து இன்று முதல் நான் உன்னோட செல்ல பிள்ளை சொல்லிக்கிட்டே இருக்கணும் கடவுள்கிட்ட. ஐயா நான் செல்லப்பிள்ளை செல்லப்பிள்ளை செல்லப்பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். சொல்லிக்கிட்டே இருந்தால் என்றைக்கோ ஒரு நாளைக்கு உங்களை செல்லப்பிள்ளை ஏற்றுக்குவார். ரொம்ப சிம்பிள். ஆன்மீகத்தை பல பேரும் பயங்கர காம்ப்ளிகேட்டடாக மாற்றிட்டாங்க. கடவுளுக்கு செல்லப்பிள்ளை ஆகிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்கிற மாதிரி தெரியுதுங்க. ஆமாம், ரொம்ப ஈஸி. அன்பாக இருந்துட்டால் போதும். அன்பை விட மேலான ஒரு சும்மா அன்புன்றது ஒரு விளக்கு எறிகிற மாதிரி நம்மக்கிட்ட அந்த அன்பு உள்ளேருந்து பூக்கணும். அது பூ பூத்த உடனே வாசம் குப்புன்னு வரும். அந்த தூய அன்புன்றது உள்ளேருந்து வெளியே வந்துருச்சுனாலே கடவுளுக்கு செல்லப்பிள்ளை தான். அப்போ உங்களுக்கு பிறரை பார்க்கும்போது முதல்ல அந்த வணிக பார்வை போயிடும். இவனால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு யாரையும் பார்க்க மாட்டோம். அதோட மனிதர்களை உருவமாக கூட பார்க்க மாட்டோம். அவங்களுடைய ஆன்மா தான் தெரியும். அந்த ஆன்மா, அந்த உயிர் தான் தெரியுமே தவிர வேறு எதுவும் தெரியாது. அதனால் அந்த கடவுளுக்கு செல்லப்பிள்ளை ஆகணும். ரொம்ப சிம்பிளான மெத்தடாக தான். அதனால தான் அன்பே சிவம், அன்பும் சிவமும் இரண்டன்பு அறிவிலார்னு சொன்னார். அப்போ அந்த அன்பே சிவம் என்பதை உணர்ந்து அந்த அன்பு நெறியை சரியாக பின்பற்றினோம் என்றால் எல்லாம் வல்ல ஏக இறைவனை அடைவது என்பது மிக மிக எளிமையான விஷயம். அதுதான் சைவ சித்தாந்தம் என்று தமிழகத்தின் ஆதி முறை. இந்த தமிழகத்தின் ஆதி முறையாகிய சைவ சித்தாந்தத்திலிருந்து தான் ஏகப்பட்ட கிளை மார்க்கங்கள் முளைச்சது. இது ஒரு ஆதி மார்க்கம்ன்றதை புரிஞ்சுக்கணும். இதுலேருந்து எல்லாம் முளைச்சது, அது அங்கங்கே வளர்ந்தது. ஆனால் இது ஆதி நெறி. அதனால் அந்த 4 முனிவர்களை உட்கார வச்சு சொல்லாமல் சொன்னதுலேருந்து தான் அந்த மனித இனம் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சது. மனிதனை டிசைன் பண்ணிவிட்டு நீ செல்லப்பிள்ளை உங்கள் கையில் பொறுப்பை கொடுக்குறேன், பொறுப்பாக நடந்துக்கேன்னு. அதே சமயத்தில் பொறுப்பு இல்லாமல் நடந்தால் அது பாவமாக ரெக்கார்ட் ஆகுது. அப்போ இவங்க நம்ம உழல்றோம். பொறுப்பை உணர்ந்து அந்த பாவத்தெல்லாம் எராடிகேட் ஆகிட்டோம்னா பாவத்தடக்கை வெல்லலாம், நாம் எல்லாம் வல்ல ஏக இறைவனை அடையலாம் என்பது தான் இதனுடைய நெறி. அதான் இந்த முறை. அந்த முறையில் தான் நம்ம சிவராத்திரி என்ற இந்த ஒரு ராத்திரியை எத்தனையோ ராத்திரி தூங்கி கழிக்கிறோம். ஒரு ராத்திரியாவது இறைவனுக்காக முழிச்சிரு அப்படின்னு சொல்கிறார். ஒரு ராத்திரியாவது அந்த செல்லப்பிள்ளை ஆகிறதுக்காக ஒரு தியாகம் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். அது வள்ளல் பெருமான் சொல்லுவார்,
ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் மட்டும் நீ தூங்க பழகினால் 1000 வருடம் உயிர் வாழலாம் என்று சொல்வார். 1 மணி நேரம் தூங்கினா 1000 ஆண்டு 1 மணி நேரம் மட்டும் தான் தூங்கணும். அப்படி முடிச்சிருக்கணும். அதனால தான் அவருடைய 3 கமாண்டே வித்தியாசமான கமாண்டு. பசித்திரு. இப்போ சிவராத்திரி அன்னைக்கு என்ன இருக்கிறாங்க? விரதம் இருக்கிறாங்க. பசித்திரு. தனித்திரு. விரதம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு உட்காந்து அரட்டை அடிக்கிறது, சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கிறது, மனசில் குமையிறது, கண்டதை நினச்சிக்கிட்டு. தனிச்சிருக்கணையா, நீ உன்னோட இரு, யாரோடையும் பேசிகிட்டு இருக்காத, மனதுக்குள்ளே யாரோடையும் பேசாத, வெளியில் யாரோடையும் பேசாத, தனித்திரு. உன் ஆன்மாவோடு நீ ஐக்கியப்பட்டுரு. ஒரு நாளாவது உன்னோட இரு. நீ பெத்த பிள்ளைகளோட இருக்க, ஃப்ரெண்ட்ஸோட இருக்க, அவனோட இருக்க, இவனோட இருக்க, ஊரில் இருக்க அத்தனை பிரகிருதிகளோடையும் நீ நாளை கழிக்கிற. 364 நாள் கழிச்சிருக்க. கடவுளோடு இருக்குதுன்றத வேற ஒன்றும் கிடையாது. நம்மளோட நாம் இருக்கிறதுக்கு பேர் தான் கடவுளோடு இருக்கிறது, வேற ஒன்றும் கிடையாது. அதனால தான் தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்தவன் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே என்று அதே திருமூல தெய்வம் கூறுவார். அப்போ கடவுளோடு இருக்குதுன்னா என்னது? தன்னோடு தான் இருக்க, நம்மோடு நாம் இருக்க, அவ்வளோதான். தன்னோடு தான் இருந்து தன் ஆன்மாவோடு அன்றைக்கி பேசணும், தனிச்சு இருக்கணும். அப்போ இவ்வளவு நாளாக உன்னை கவனிக்காம விட்டேன், அப்போ நீ வந்ததுனால தான் எனக்கு மனித அந்தஸ்து கிடைச்சது. அது ஒரு கான்செப்ட், நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்க. அதாவது விலங்குகள் பறவைகளுக்கெல்லாம் உடம்பு உயிர் இந்த 2 தான் கான்செப்ட். ஆன்மா கிடையாது. ஆன்மான்ற கான்செப்ட் அது கிடையாது. வாழும், உயிர் வாழ்கிறதுக்காக அதை சாப்பிடும் இதை சாப்பிடும் எல்லாம் பண்ணும். அதுக்கு பாவ புண்ணியம் பதிவு எதுவுமே கிடையாது. மனம் என்ற அந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், அந்த ரெக்கார்டிங் யூனிட் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பதிவாகும். மனம் இல்லை, அதுக்கு பதிவு கிடையாது. அதனால தான் அதுகளுக்கு வந்து பதிவு இல்லாதனால தான் அன்னன்னைக்கு உணவு அன்னன்னைக்கு பிரச்சனையை தான் அது பார்க்குமே தவிர எந்த ஒரு விலங்கினமும் உயிரினமும் என் பிள்ளைக்கு சொத்து சேர்த்துக்கிறேன், என் பேரன் பேத்திக்கெல்லாம் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு ஒரு பறவையை விலங்கு செய்யறதில்லை. நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த சிந்தனையே வருது. ஆமாம், வராது. அது எதுவும் சேர்த்து வைக்காது, தனக்கு தானே அந்த அப்பப்போ வாழும், அவ்வளோதான். அப்போ விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் உடலும் உயிருன்ற 2 கான்செப்டு. மனிதனுக்கு மனம் மட்டும்தான் மனம் என்ற ஒன்றை சொருகிட்டு அதன் வழியாக தன்னை பார்ப்பதற்காக ஏற்பாடு பண்ணார் இறைவன். அது ஆன்மா. மனம் மிடில், உடல் உயிர் கீழே, ஆன்மா இறைவன் மேலே. இப்போ 2 கட்சி. உடலும் உயிரும் சேர்ந்தது ஒரு கட்சி, அது இகலோக கட்சி. ஆன்மாவும் இறைவனும் சேர்ந்தது ஒரு கட்சி, அது பரலோக கட்சி. இந்த மனம்னு நடுவில் ஒன்று அல்லாடிக்கிட்டு இருக்கே, இது இந்த கூட்டணியோட சேர்ந்தா மறுபிறவி. ஆன்மா இறைவன் அந்த முற்போக்கு கூட்டணியோட சேர்ந்துருச்சின்னு வச்சுக்கோங்க, பிறவி முடிஞ்சிருச்சு. கடவுள் அதைத்தான் வந்து ஆன்மலயம் சொல்றாங்க. ஆன்மாவோட மனம் லயப்பட்ட ஆன்மலயம். அப்போ அந்த மனம் வந்து இந்த உடல் உயிரை அனுபவிச்சுட்டு இதோட துணையாக இருந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே சரி உன்னோட இவ்வளோ காலம் வாழ்ந்தேன் போதும், இந்த ஆன்மான்னு ஒன்று இருக்குது, அது என்னதான் செய்யுதுன்னு ஒரு நாளைக்கு பார்க்குறேன்ட்டு போகணும். அதுக்கு ஒரு நாளை தான் ஒதுக்குனாங்க. ஒரு நாளாவது, ஏன்னா உணவு சாப்பிட்டா மனசு வந்து கீழே இறங்கிடும். இதை அரைக்கிறது, இதை பற்றி இது சம்மந்தமான உணர்வுகள் அதான் பிறக்கும். அப்போ பசித்து இருந்தோம்னு சொன்னால் மனம் ரிலாக்ஸ் ஆயிரும் அன்னைக்கு. அப்புறம் பசித்திருந்து அப்புறம் தன் ஆன்மாவோட பேசணும். அப்படி பேசும்போது இப்போ பகலில் ஏன் நமக்கு வந்து ஒரு அமைதியாக இருக்க முடியாது? ஏன்னா எல்லா உயிரினங்களும் முழிச்சிருக்கும், எல்லாம் பலவித சிந்தனைகளை கிளப்பிக்கிட்டு இருக்கும். சிலதுக்கு பசி எடுத்திருக்கும், சிலதுக்கு ஆத்திரம் இருக்கும், சிலதுக்கு கோபம் இருக்கும், சிலதுக்கு வெறி இருக்கும். உலகத்தில் இருக்க அத்தனை உயிர்களும் முழிச்சிருக்கும். இந்த நேரத்தில் எல்லா உணர்வுகளும் அலைகள் பறந்துகிட்டே இருக்கும். நீங்கள் அமைதியாக உட்கார்ந்தாலும் உங்கள் மனசு இருக்க விடாது. ஒரு ஏரியாவில் ராத்திரி ஆயிடுச்சு, மிட் நைட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ எல்லாம் அமைதியாக உறங்க ஆரம்பிச்சிடும். எல்லா எண்ணங்களும் அப்படியே சப்சைட் ஆயிரும். அப்போ கிளாரிட்டி அப்படியே ஃப்ரீயாக இருக்கும். அப்போ தான் இந்த தெய்வங்கள் தேவதைகள் தேவர்கள் இதெல்லாம் உலாத்தும். இதுகளுக்கெல்லாம் ஒரு டைம் ஷெட்யூல் இருக்குது. இறைவன் ராத்திரி 12 மணிக்கு கரெக்டாக வந்து நள்ளிருள் அப்படின்னு வச்சாங்க. அந்த நள்ளிருளில் வந்து எல்லா ஆன்மாவோடையும் அது வந்து உலாவுது, எல்லா ஆன்மாவையும் டச் பண்ணிட்டு போகுது.
இப்போ இந்த ஒரு நாள் பசித்திருந்து தனித்திருந்து அந்த ஆன்மாவோட விழித்திருந்து அப்படியே லயப்பட்டு ஒன்று சிவ லயத்தில் இருக்கணும், அல்லது ஆன்ம லயத்தில் இருக்கணும், அல்லது சிவ சிந்தனையோடு இருக்கணும், அல்லது சிந்தனையே இல்லாத தவத்தில் இருக்கணும். ஏதோ ஒரு வழியில் இன்றைக்கி நீங்கள் பசித்திருக்க வேண்டும், தனித்திருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும், ஆன்மாவோடு ஒரு நாளாவது பேச வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சிவராத்திரி நாள் என்று வைத்தார்கள். அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த முழிச்சிருக்கிறதுக்குன்னு ஒரு நாளை ஒதுக்கியிருப்பாங்க. இப்போ வைணவ நெறியிருந்து வைகுண்ட ஏகாதசின்னுவாங்க. அந்த ஏகாதசி அன்னைக்கு விஷ்ணுவாக இறைவனை பாவித்து அவரோட பேசிகிட்டு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதனால் இது அந்த சிவராத்திரி என்பதே அந்த பசித்திருந்து விழித்திருந்து தனித்திருந்து ஆன்மாவோட பேசக்கூடிய ஒரு நிறைவான நாள். இப்போது நீங்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கடவுளை பற்றி பேசணும். நீங்கள் போன கேள்விக்கு பதில் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இடையில தெய்வங்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னீங்க. இரவில் தெய்வங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கடவுள் தெய்வங்கள் இது ரெண்டுக்கும் இடப்பட்ட ஒரு விளக்கம் இருக்குங்களா? அது கடவுள் வேறையா, தெய்வங்கள்ங்கிறது வேறீங்களா? ஆமாம், ஏக இறைவன் என்பது வேறு, தெய்வங்கள் என்பது வேறு. இறைவன் ஒருவரே, என்ன பேரில் வச்சாலும் ஏக இறைவன் ஒருவரே. ஆதிசிவன் சொல்லலாம், என்ன பேர் வேணாலும் சொல்லலாம். ஆனால் தெய்வங்கள் கோடான கோடி. அதான் வள்ளல் பெருமான் சொல்லுவார், நாரணர்கள் பல கோடின்னுவார், உருத்திரர்கள் பல கோடி அப்படின்னு விளக்கம் சொல்லுவார். அப்போ தெய்வங்கள் ஏறால 5 மூர்த்திகள் இருக்காங்க. சைவ சித்தாந்தம் தான் இந்த நெறியில் ரொம்ப தெளிவாக அறிவுபூர்வமாக அதை விளக்கி சொல்லுவாங்க. 5 பூதம், 5 பூதங்கள்லேருந்து 5 புலன்கள். இப்போ தொடு உணர்ச்சி, தோல், வாயில் நீர், மூக்கில் காற்று, கண்ணில் நெருப்பு, காதில் விண் என்று சொல்லக்கூடிய ஆகாயம், அப்படியே மனதை தாண்டி வானம், மானதை தாண்டி வெட்டவெளி, தூயவெளி. இதெல்லாம் சைவ சித்தாந்தம் தெளிவாக இருக்கும். 5 பூதங்கள், 5 புலன்கள், 5 மூர்த்திகள். 5 மூர்த்திகள்னு சொன்னால் பிரம்மா, மகாவிஷ்ணு, ருத்ரன். ஆனால் எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க ருத்ரன் தான் சிவன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அடுத்த கேள்வி அதான் கேட்கலாம். ருத்ரன் வேறு, சிவன் வேறு. அதாவது மும்மூர்த்திகள் மெயின். மும்மூர்த்திகள் இகலோகம் சார்ந்தவர்கள், 2 மூர்த்திகள் பரலோகம் சார்ந்தவர்கள். அதாவது பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் வரைக்கும் ஹார்ட். அந்த மகேஸ்வரன் மகேஸ்வரி வரும்போது கண்டம். அப்புறம் அதுக்கு மேலே சதாசிவ மனோன்மணி என்ற 5வது மூர்த்தி வரும்போது ஆக்ஞைன்னு சொல்லக்கூடிய புருவமூர்த்தி. இந்த 2 மூர்த்திகள் உறவாகணும். இந்த மும்மூர்த்திகள் நம்மளை விடுதலை செய்யணும். அப்போ ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒவ்வொரு மூர்த்தி. ஆதிமூல கணபதின்னு சொல்லக்கூடிய மூலாதாரத்துக்குரிய மூர்த்தி கணபதி. அப்புறம் பிரம்மா, பிரம்ம நந்தினி என்று சொல்லக்கூடிய சரஸ்வதி, அது கலைவாணி, அது சுவாதிஸ்தானம் 2வது. மணிபூரகம் வரும்போது மகாவிஷ்ணு, பிரம்மாவோட அப்பான்னு வச்சுக்கங்களேன். அப்புறம் மகாவிஷ்ணு தாண்டி ருத்ரமூர்த்தி, என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட், குற்றம் களையும் துறை. குற்றம் களைந்து நம்முடைய பாவ பதிவுகள் குறைய ஆரம்பித்த உடனே தான் மகேஸ்வரன் மகேஸ்வரியை முழிப்பாங்க நம்மகிட்ட. 2 மூர்த்திகள் வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க. அப்புறம் சதாசிவ மனோன்மணி வரும்போது தான் அந்த லயம் வரும், இறை லயம், சிவலயம் என்பது எப்போ வரும்னா சதாசிவம் மனோன்மணி என்று சொல்லக்கூடிய 5வது மூர்த்தி நம்ம தீண்டும் போது தான் வரும். நம்ம ஆக்கியா பீடத்தில் அது வரும்போது தான் அந்த தவ லயம் என்பதே வரும். அதுதான் தவமும் தவமுடையார்க்காகும் என்று சொல்வார்கள். அப்போ தெய்வங்கள் வேறு. 5 மூர்த்திகளுக்கு கீழே, 5 தெய்வங்களுக்கு கீழே ஏகப்பட்ட பல்லாயிரக்கணக்கான பல கோடிக்கணக்கான தெய்வங்கள் இருக்கு. வகை வகையான தெய்வங்கள், விதவிதமான தெய்வங்கள். இதை நம்ம நடைமுறை உதாரணம் சொல்கிறதா இருந்தால், இப்போ ஒரு நாட்டுக்கு பிரதமர்ன்றவர் எத்தனை பேர் இருப்பாங்க? ஒருத்தர் தான். ஒரு பிரதமர் தான். 1.5 கோடி பிரதமர்லாம் இருக்க மாட்டாங்க. சரி, பிரதமருக்கு கீழே அமைச்சர்கள் என்றும் செயலாளர்கள் என்றும் அலுவலர்கள் என்றும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் என்று பலவிதமான கேட்டகரியில் நிர்வாக எந்திரம் என்று சொல்லக்கூடிய அரசு எந்திரத்தில் எத்தனை பேர் இருக்காங்க? நூற்றுக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க, லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க.
அதே மாதிரி இறைவன் ஒன்று பிரதமர் மாதிரி. ஆனால் தெய்வங்கள் ஆஃபீஸர்ஸ் மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. அப்புறம் இந்த சித்துகள் வழங்குறதுக்குன்னு தனித்தனி தெய்வங்கள் இருக்குது. இப்போ உங்களுக்கு அட்டமா சித்தி வேணும்னு வச்சுக்கோங்க, அதுக்கு புவனேஸ்வரி, தாய் புவனேஸ்வரியை தான் கூப்பிடணும். இப்படி அந்த திருமூலர் அழகாக சைவ சித்தாந்தத்தோட திருமறைகளில் ஒன்றாகிய சைவ திருமறையாகிய திருமந்திரத்தில் எந்தெந்த தெய்வங்களை வணங்கினா என்னென்ன சித்துகள் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் இருக்குது. திருமந்திரத்தில் தெளிவாக சொல்லியிருக்கார். எல்லா தேவதைகளை பற்றிய குறிப்பும் இருக்கிறது, தெய்வங்களுடைய குறிப்பும் இருக்கிறது, ஏகரிவனுடைய தத்துவமும் தெளிவாக இருக்குது. திருமந்திரத்துக்கு மிஞ்சிய ஒரு சாஸ்திரம் கிடையாது. அதாவது கடவுளோட தத்துவத்தை புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் திருமந்திரம் ஒரு பேஸ். திருக்குறளை படிச்சிட்டோம்னா திருமந்திரம் நல்லாவே புரியும். திருக்குறள் 2 வரி திருமந்திரம் புரியும். ஏன்னா 2 வரியில் சொன்னார், 4 வரியில் சொன்னார். அப்புறம் திருக்குறள் கிடைச்ச வரைக்கும் 1350 திருக்குறளில் உங்களுக்கு யோக விளக்கங்கள், ஆன்மீகத்தில் என்ன கிடைக்கும்னு மட்டும்தான் சொன்னாரே தவிர அது எப்படி அடையிறதுன்னு சொல்லலை. திருமந்திரத்தில் பார்ட் செக்ஷன் வைஸாக விளக்கிடுறாரு. அதனால முதல்ல திருக்குறளை படிச்சுட்டு திருக்குறளை உணர்ந்து படிக்கணும். அப்புறம் திருமந்திரத்துக்குள்ள நுழைஞ்சோம்னு சொன்னால் வெரைட்டியாக வர்றது தெரியும். அதான் அதனுடைய தத்துவம். அப்போ கடவுள் ஏக இறைவன் என்பது ஒரு தத்துவம், தெய்வங்கள் என்பது ஒரு தத்துவம். அந்த தெய்வங்களையும் இப்போ சிவன் கோயில், மகாவிஷ்ணு கோயில் இருக்குது. இப்போ மகாவிஷ்ணு கோயிலில் ஒரு திருவிழா நடக்குதுன்னா என்ன பலகாரம் கொடுக்குறாங்க, என்ன அங்கே பிரசாதம்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சக்கரை பொங்கல், புளியோதரை, வெண்பொங்கல், உப்பு இல்லாத ஐட்டமாக இருக்கும். ஏன்னா உப்புக்கும் பெரிய தெய்வங்களுக்கும் ஆகாது. உப்பு அசுர சக்தி. அதுலயே அந்த மாதிரியான பிரிவுகள் இருக்கு. இனிப்பு தெய்வ சக்தி. அப்போ தேவர்கள் தேவாமிர்தம்னு சொன்னாலே தேன், நெக்டார். அப்போ பூவில் இருக்கக்கூடிய அந்த தேன் தான் உண்மையானது. அதாவது பொதுவாக சொல்கிறது ரெண்டுமே இதையும் கெடாமல் பாதுகாத்துக்கும். தானும் கெடாது, பிற பொருளையும் கெட விடாது. அதில் ஒன்று தேன், இன்னொன்று உப்பு. தேன் உயிரோடு பத்திரமா பாதுகாக்கும், உப்பு செத்த பிறகு பத்திரமா பாதுகாக்கும். அதான் வித்தியாசம். அதுதான் இந்த உப்பு கண்டம் போடுறது, உப்பு கண்டம். அதனால் இந்த உப்பு போட்ட பொருள்களை பிரசாதமாக அங்கே வைக்க மாட்டாங்க. சைவ நெறி என்பது உயர்ந்த நெறி, உயர்ந்தவர்களுக்கு உரிய நெறி. இந்த பூமியிலேயே புழு மாதிரி நெளிகிறவங்களுக்கு இந்த நெறி தேவையில்லை. அவங்க வீணாக உட்காந்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்க வேண்டியதில்லை. இந்த பூமியிலிருந்து விடுதலை ஆக வேண்டும், ஞானத்தை அடைய வேண்டும் அப்படின்னு யாருக்கு இறைவன் மேல், ஏக இறைவன் மேல் பக்தி வருகிறதோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த சைவ நெறி என்று சொல்லக்கூடிய சிவநெறி ஒத்து வரும். அதான் திருவள்ளுவரே சொல்லுவார், தவம் செய்யறதுக்கே நீ தவம் பண்ணணும். எனக்கு தவம் பண்ணணும், ஆமாம், எனக்கு தவம் கைகூடணும் அப்படின்னு சொல்லி கேட்டு முதல்ல தவம் பண்ணணும். இல்லாட்டி உட்கார விடாது. இப்ப திருவாசகத்துல அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்னு சொல்லி கரெக்டா புடிச்சீங்க. அதேதான், அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. இப்போ அவன் அருளை முதல்ல, ஐயோ உன்னை வணங்குறதுக்கு எனக்கு டைம் கொடுன்னு கேட்கணும். இந்த கையில் ஒரு செல்ஃபோனு, அந்த கையில் ஒரு செல்ஃபோனு, அந்த ஷேர் மார்க்கெட் என்ன ஆச்சு, விலை விழுந்துச்சா, எந்திரிச்சதா, செக்கு பாஸ் ஆச்சா, பவுன்ஸ் ஆச்சா, இப்படியோ மக்கள் கொமஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. எந்த காலத்தில் தவம் பண்ணுறது? அதனால் தவம் செய்வதற்கே ஒரு தவம் வேண்டும். அதான் தவமும் தவமுடையார்க்காகும், அவம் அதனை அகுதிலார் மேற்கொள்வது என்று தவம் அதிகாரத்தில் எம்பெருமான் திருவள்ளுவர் சொல்லுவார். தவம் செய்யறதுக்கே உனக்கு தவம் வேணும் அப்படின்றாரு. திருக்குறள் இவ்வளவு ஆழமான கருத்துக்களை எல்லா ரகசியத்தையும் சொல்லியிருப்பாரு. அந்த காலத்தில் பிரிண்டிங் வசதிகள் எல்லாம் கிடையாது, ஷார்ட்டாக சொல்லணும். அதாவது கேபிள் டாக் மாதிரி, தந்தி வாசகம் மாதிரி, ஸ்டார்ட் இமிடியேட்லி இந்த மாதிரி சொல்லணும். அதனால் என்ன பண்ணிட்டாரு, வளவளன்னு எழுதுறதுக்கு முடியாது. எவ்வளோ சொடியில் கிறுக்கணுமே, 2000 வருஷத்துக்கு மேலே கிறுக்கணும்னா விடியல் உட்காந்து எழுத முடியாது. ஒரு நாளைக்கு 20 வரி எழுதினாலே பெரிய விஷயம். அதனால் மனதிலேயே முதல்ல எல்லாம் டிசைன் பண்ணிக்கிட்டு சுருக்கமாக எழுதி வச்சார். அது நீங்கள் பரீட்சைக்கு எழுதுறதுக்கோ அது பிட்டடித்து பாஸ் பண்ணுறதுக்கெலாம் இல்லை, வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை ரகசியங்களை
சிறிய ஒரு ஃபார்முலாவாக எம்பெருமான் திருவள்ளுவர் முதல்ல கொடுத்துருக்காரு. திருமூல தெய்வம் அதை 4 வரியாக கொடுத்தாரு. ஏன்னா அவர் 3000 வருஷம் வாழ்ந்தார். ஏன்னா பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ்றது மனித குலத்துக்கு முடியும். இந்த தேகத்தை நிலைத்த தேகமாக்க முடியும், உயிரை நிலைத்திருக்க வைக்க முடியும். அதெல்லாம் பழைய காலத்தில் ஒரு அற்புதமான வித்தைகள், நம்முடைய மகான்கள் வைத்திருந்த வித்தைகள். அதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது, இப்போ கொஞ்சம் மறைஞ்சிருச்சு, அவ்வளோதான். அதனால் ஏக இறைவனை வணங்க வேண்டும். இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு தெய்வங்களின் துணை வேண்டும். இப்போ செல்வம் வேணுமா, மகாலட்சுமி, மகாவிஷ்ணு, குபேரன் அந்த கேட்டகரியை கும்பிடணும். அப்போ வெறும் சும்மா கும்பிட்டா பத்தாது, நீங்கள் அழுமூஞ்சியோடு கும்பிட்டா வரமாட்டாங்க. இப்போ மகாலட்சுமி மாதிரி இருக்காங்கன்னா சிரிக்கிறவங்களை சொல்லுவாங்களா, அழுவங்களை சொல்லுவாங்களா? சிரிக்கிறவங்கள தான் சொல்லுவாங்க. அப்போ